الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. صدق الله العلي العظيم. ويقول النبي صلى الله عليه وعلى آله وصحبه وسلم: رضا الرب في رضا الوالد، سخط الرب في سخط الوالد. رواه الترمذي أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழ்களும் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டும். அவருடைய ஸலவாத்தும் ஸலாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத்தாபிஈன்கள், முஸ்லிமான மூமினான ஆண்கள், பெண்கள் எல்லோருக்கும் தந்தருள்வானாக என்று பிரார்த்தித்ததற்கு பின்னால் மாவுடைய கடமையை நிறைவேற்றி செல்வதற்காக வேண்டிய கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து அவனுடைய கட்டளைகளை எடுத்து நபியினுடைய போதனைகளை பின்பற்றி தக்வாவுடன் வாதங்களை முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் உபதேசமும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அருமையானவர்களே, உங்கள அதிகமானவர்கள் விசாலமான மார்க்கத்தை சுருக்கி வச்சுக்கிறாங்க. விசாலமான மார்க்கத்தை சுருக்கிக்கிறாங்க. இதுக்குரிய அடிப்படையான காரணம் மடத்தனம். வார்த்தைகள் கஷ்டமாயிருக்கும், ஆனா உண்மையும் வந்து தெரியாது. மடத்தனம், தெளிவில்லை, படிக்கிறது, விளங்குறது, கேட்கிறது. இந்த தெரியாதனம் என்றது விசாலமான அழகான மார்க்கத்தை ஒரு இடத்துல வைத்துக் கொண்டு இருக்கு. அதிகமான ஆட்களுக்கு இபாதத்துன்னு சொன்னா தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இஸ்திக்பார், துஆ, தர்மம், யதீம்களை பராமரிக்கிறது, விதவைகள், இது ஒரு இடத்துல கொண்டு வைத்து தூக்கி வச்சாங்க. குர்ஆன விளங்குறதும் இல்லை, ஹதீஸ விளங்குறதும் இல்லை. கொடுக்கிறத இபாதத்தாக பார்க்கறதில்ல, சாப்பிட்றத இபாதத்தாக பார்க்கறதில்ல, தூங்குறத இபாதத்தாக பார்க்கறதில்ல, மனைவிமாரோட சந்தோஷமாக இருக்கிறத இபாதத்தாக பார்க்கறதில்ல. ஒரு ஆளை பார்த்து சிரிப்ப கூட சதகாவாக ஆக்கின மார்க்கம் தான் இஸ்லாம். நாங்க எங்கட நேரங்களோடுங்களே, என்னோட நேரங்கள் ஒரு சிரிப்புக்கு ஒரு வினாடி போடல. இந்த வினாடியில வரக்கூடிய சிரிப்பை கூட சதகாவோட இஸ்லாம் சொல்லுது. சிரிப்பையும் கூட வீணாக்கல, கோபத்தையும் வீணாக்கல, இறக்கத்தையும் வீணாக்கல. உங்களோட இறக்கம் அதாலையும் சொர்க்கம் போயிடும், என்னோட கோபம் அதாலையும் சொர்க்கம் போயிடும். அதனால மார்க்கத்தை படிங்க, மார்க்கத்தை படிங்க. அதிகமான நாட்கள் நினைச்சுக்கிற பள்ளியில உள்ள இமாம் முசல்லாவுக்கு தான், பள்ளிக்கிற இமாம் முசல்லாவுக்கு தான். இமாம் முசல்லாக்கு இல்ல, உங்களோட 24 மணித்தியாலத்துக்கு இமாம், 24 மணித்தியாலத்துக்கு இமாம். இந்த அடிப்படையில
எங்களோட இருந்து எங்கள எல்லா நேரங்களிலையும் சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு அமல அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதுதான் குடும்ப உறவு. குடும்ப உறவு ஒரு இபாதத். குடும்பம் என்னும் பொழுது தொழுகையை விட்டது பாவமாக விளங்கும், நோன்பு விட்டது பாவமாக விளங்கும், தினா செய்வது பாவமாக விளங்கும், களவெடுக்கிறது பாவமாக விளங்கும். குடும்பத்தை துண்டிக்கிறது மகாபாவம். மகாபாவம் பெரிய பாவம். நபியவங்க குடும்பத்தை துண்டிக்கக்கூடியவர்களை பார்த்து சொன்னாங்க, லா எதுக்குள் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. லா எதுக்குள் ஜன்னத காத்திய, குடும்ப உறவை முறிக்கக்கூடியவர் சொர்க்கத்துக்கு போக மாட்டார். குர்ஆன் குடும்ப உறவை முறிக்கக்கூடியவர்களை பாவிகளோட சேர்க்கிறாங்க. பாவிகள் கட்டிகிறா வயதி கட்டிகிறா இந்த குர்ஆனை கொண்டு சிலர்கள் நேர்வழி விடுவார்கள், சிலர்கள் வழிவிடுவார்கள். குர்ஆனின் மூலமாக வழிகிடக்கூடியவர்கள் யார் என்றால் பாக்கியர்கள். அந்த பாக்கியத்தவர்களுடைய அடையாளங்களை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யன்குதுன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாகி. உறுதி எடுத்ததுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அல்லாஹ்வுடைய உடன்படிக்கைகளை முறிக்கக்கூடியவர். ويقطعون ما أمر الله به أن يوصل ويقطعون ما أمر الله به أن يوصل. அல்லாஹு தஆலா யார சேர்ந்து நடக்கும்படி சொன்னானோ அவர்களை துண்டிக்கக்கூடியவர்கள். அதிகமான நினைக்கிற உம்மோட பேசல, வாப்போட பேசல, தாத்தோட பேசல, தஹஜ்ஜுத் சொல்லுவாங்க, அதே போல உம்ரா செய்வாங்க, ஹஜ் செய்வாங்க, தலைக்கு மேல ஊருள்ளவாங்க. ஷைத்தானுடைய ஏமாற்றத்துல பெரிய ஏமாற்றவாது. அதிகமான நாட்களுக்கு ஷைத்தானுடைய வளவளங்கள் இல்லை. அவர் நல்லா செய்வாரு, சதகாக்கள் செய்வாரு, தர்மங்கள் செய்வாரு, ஒரு கூட விஷயங்கள் செய்வாரு. ஷைத்தான் சொல்லுவாங்க, செய்வாப்பா செய்வாப்பா செய்வா. எங்கேயாச்சும் ஒரு ரோட்டில் வண்டிக்கும் தாத்தாவை துண்டிச்சு நடப்பாங்க, உமா துண்டிச்சு நடப்பாங்க, வாப்பா கேசுவாங்க, மாணவ வெறுத்துருவாங்க. அனைவரும் அமல் செய்வாரு. அவன் தலைக்கு மேல போறதில்லை. நபியம் சொன்னாங்க, குடும்பத்தை துண்டிக்கிறவர் சொர்க்கத்துக்கு போறல வந்து பாஜர். குர்ஆன் சொல்லுது குடும்பத்தை துண்டிக்கக்கூடிய ஒரு பாஜர். ينقضون عهد الله من بعد ميثاقه ويقطعون ما امر الله به ان يوصل. யார சேர்ந்து நடக்கும்படி அல்லாஹ் சொன்னானோ அவர்களை துண்டிக்கக்கூடியவர்கள் பாஜர்கள் ஆவார்கள், கெட்டவர்கள், குழப்பவாதிகள். இன்றைக்கு எங்களுக்கு ஒரு ஊர்ல ஒரு பாவம் நடந்தா அந்த பாவத்தால வரக்கூடிய கெடுதிகள், இப்ப மது ஈக்குது, போதை ஈக்குது, அதே போல போதை லட்சம் வகைகள் இருக்குது. இதனால குடும்பங்கள் கெட்டு போறாங்க, பிள்ளைகள் கெட்டு போறாங்க. நல்லா விளங்குது. இதை பற்று பயங்கரமான கெடுதல் கல்வுக்கு வார குடும்பத்தை துண்டிக்கிறதால. தீபத் பேச வேண்டியவாறு, பொய் பேச வேண்டியவாறு, ஏமாற்ற வேண்டியவாறு, குறை பேச வேண்டியவாறு, குறை தேட வேண்டியவாறு, பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்குவாரு. அங்க போவான இதாக்குவான இவரோடு இல்லை, அப்படியே வாழையா தொடர்ந்து. இதுல மிக முக்கியமான என்னோட உம்மா வாப்பா உம்மா வாப்பட மனச நோயிச்சவர் வாழ்க்கையில சந்தோஷமா ஒரு காலம் நீக்கிறது. பிரச்சனை வந்து கொண்டே மனைவியால பிரச்சனைகள் வரும், பிள்ளைகளால பிரச்சனைகள் வரும், ஊரால பிரச்சனை வரும். அவருக்கு நிம்மதியில வந்து அல்லாஹ்வுக்கு அடுத்தது கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய ஆள்ல முதலாவது அல்லாஹ் தான் உம்மா வாப்பா. அல்லாஹ் தஆலா அவனுடைய தர்பார்ல தீர்ப்பு கொடுத்திருக்கிறான். பல தீர்ப்புகள்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல ரெண்டு தீர்ப்பு ஒரேடியா சொல்றான். வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா. அல்லாஹ் தஆலா தீர்ப்பு கொடுத்துட்டான், அவனைத்தான் நீங்க வணங்கணும். இரண்டாவது வல் வாலிதைனி இஹ்சானா, உம்மா வாப்பாவோட அழகான முறையில் நடந்து கொள்ளணும்.
உம்மா அப்பாவை நாங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு விஷயம், நான் உடுப்பு போட்டிருக்கிறேன், நீங்க எல்லாரும் உடுப்பு போட்டிருக்கிறீங்க, செருப்பு போட்டிருப்போம், வீதிக்கும் வாகனமைக்கும் நாங்க பார்த்து 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 செலக்ட் பண்ணி வாங்கியிருப்போம். எனக்கு பிடிச்ச கலர், பிடிச்ச டிசைன், பிடிச்ச செருப்பு, பிடிச்ச வாட்ச், பிடிச்ச போன் பார்த்து பார்த்து 5-6 டிசைன்ல ஒன்று வாங்கியிருப்போம். உலகத்துல எல்லாமே நாங்க போயிட்டு வாங்குற பொருட்கள் தான். லைட்டா இருக்கலாம், பயனா இருக்கலாம், கலரா இருக்கலாம், எல்லாம் சாப்பாடாம இருக்கலாம். வேண்டியது நாங்க விரும்பினத்தை எடுக்கிறது. குறும்போறவோ அப்படி இல்லை, அப்படி இல்லை. நாங்க யாரும் வந்தாலும் கேட்கலையாவா, இவர் எனக்கு நானவாகத்தா, இவனுக்கு தம்பியாக வரணும், அவர் எனக்கு தாத்தாவாக வரணும், இவனுக்கு தங்கச்சா வரணும், ஏன் உண்மா இவ இப்படியான ஆத்தமா இருக்கணும், நாங்க யாரும் கேட்கல. இந்த குடும்ப செலக்ஷன் இருக்குது, இது ரப்புடைய செலக்ஷன். ரப்பு தேர்ந்தெடுத்தது, ரப்பு தேர்ந்தெடுத்தது. உம்மா, வாப்பா, தாத்தா, தங்கச்சி, நானா, தம்பி, உம்மட சகோதர சகோதரிகள், வாப்பட சகோதர சகோதரிகள், இது அல்லாஹ்வுடைய குடும்பம். இது போல நினைச்ச மாதிரி ஒன்றும் பேசலா, போல நினைச்ச மாதிரி ஒன்றும் ஒதுக்கலா. எந்த அளவுக்கு இருக்குன்னா, உலகத்துல எல்லா படைப்பனங்களையும் படைத்து அல்லாஹ் தஆலா அவருக்குரிய உரிமைகளை கொடுத்தார். உங்களுக்கு இது, உங்களுக்கு இது, உங்களுக்கு ரைட், இந்த ரைட் அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்தது பிறகு இந்த குடும்ப உறவு கேட்டுச்சு, யா அல்லாஹ் எல்லாத்தையும் படைச்சு எல்லாத்துக்கும் உரிமைகளை கொடுத்திருக்கிறாய், சமாளி சமாளி, எனக்கு என்ன உரிமை இருக்குது, எனக்கு என்ன உரிமை இருக்குது. அல்லாஹ் தஆலா நான் குடும்ப உறவை பார்த்து நான் உன்னைய படைச்சு என்னுடைய பெயரிலிருந்தே உனக்கு பெயர் வச்சிருக்கிறேன். குடும்ப உறவுக்கு அல்லாஹ் என்னுடைய பெயரிலிருந்து உனக்கு பெயர் வச்சிருக்கிறேன். அனர் ரஹ்மான், நான் ரஹ்மான், ரஹீம், நீ குடும்ப உறவு. ரஹீம் என்றது அந்த புள்ள குடலுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, புள்ள குடலுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. ரஹீம், நீ நீ உனக்கு பெயர் வச்சிருக்கிற ரஹீம் என்று சொல்லி, நான் ரஹ்மான், நீ ரஹீம். உனக்கு உரிமைகள் ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. உனக்கு என்ன உரிமை தெரியுமா? உனையை சேர்ந்து கொள்றவனோட நான் சேர்ந்து கொள்வேன், உனையை துண்டிக்கிறவனோட நான் துண்டிக்கிறேன். உனையை சேர்ந்து நடக்கிறவரோட நான் சேர்ந்து கொள்வேன், உனையை துண்டிக்கிறவரோட நான் துண்டித்து கொள்வேன். குடும்ப உறவை முறிக்கிறவருக்கும் அல்லாஹ்வுக்கும் என்ற தொடர்புமே இல்லை. வந்து குடும்ப உறவுடைய இபாதத் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வசியத்தாக சொல்லக்கூடிய 3-4 விஷயங்கள்ல 3 இடத்துல வசியத்தாக 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 சொல்றான். வஸைனல் இன்சான பிவாலிதை, நான் இந்த மனிதர்களுக்கு உம்மமாப்பட விஷயத்துல வசியத்தை சொல்றோம். உம்மமாப்பட வசியத் அதிகமான ஆட்களுக்கு யோசனை, உம்மா நானோட இறக்கம், நானே இறக்கப்படணும். உம்மா பாப்பா நானத்தான் கடையை கொடுத்தாரு, எனக்கு கடையை தரல. சொத்தெல்லாம் 60 வீடு அங்கதான் பேசிச்சு, என்னைய வெளியே போட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு இல்ல, அதெல்லாம் அவங்க அதோட பார்க்கணும். உங்களுக்குரிய பொறுப்பினத்தை சேர்ந்து நடக்கிறது. நீங்க சேர்ந்து நடக்கணும், கடைக்காக வேண்டிய இல்ல. நீங்க சேர்ந்து நடக்கணும், உள்ளுக்காக வேண்டிய இல்ல. நீங்க சேர்ந்து நடக்கணும், காணிக்காக வேண்டிய இல்ல. நீங்க சேர்ந்து நடக்கணும், வராசத்துல பங்கு வாரத்துக்காக வேண்டிய இல்ல. நீங்க சேர்ந்து நடக்கணும் அவங்களோட சொர்க்கத்துக்கு. அவங்க கொடுக்கறத கொடுக்காம இருக்கிறது அவங்க நல்லா பாதுகாக்கணும். அவங்க தரலன்றதுக்காக நீங்க சேராம இருக்கிறது உங்களோட முட்டாள் தானே. உங்களோட சொர்க்கத்தோட நீங்க விளையாடுறீங்க, உங்களோட ஆக்கத்தோட நீங்க விளையாடுறீங்க. அதிகமான குடும்பங்கள்ல உதாரணமாக வராசத்துடைய விஷயத்துல உலகை தனியோட ஒரு சந்தர்ப்பத்தில் பேசணும். அது உம்மாப்பட ஊடு 5 பிள்ளைகள் 6 பிள்ளைகள் உம்மா கடைசி வரங்காட்டையும் பார்த்தேன் அமைப்புல கடைசிக்குள்ள அந்த சொத்தெல்லாம் எனக்கு இருக்கலாம். அது ஒரு வகையான கூட்டணி, அதை பத்தி பேச வரல. இப்ப நீங்க உம்மாவாப்பா மனுஷுக்கிறோம். எந்த அளவுக்கு அல்லா சொன்னா வரா தப்புள்ள இந்த வார்த்தை கூட உம்மாவாப்பா பேசலாம். ஏன் பேசலாம்? குர்ஆன் சொல்லுது ஹமலத்து உம்முஹு குர்ஹன் வதஅத்து குர்ஹா. உம்மனம் உம்மா உங்களை வயிற்று பெற்றெடுத்தாங்க.
வயிற்றுல சுமந்தாங்க. ஹமலத்து, அவளை சுமந்தது உம்மா. கஷ்டப்பட்டு சுமந்தாங்க, கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தாங்க. உயிரை கையில வச்சு சுமந்தாங்க, உயிரை கையில வச்சு அவங்க பெற்றெடுத்தாங்க. உலகத்துல பிள்ளைகளுக்கு உம்மா பிறங்கள் இறக்கம் காட்டின மாதிரி யாரும் இறக்கம் காட்டல. தூக்கம் இல்லை, தூக்கம் இல்லை, பிரயாணங்கள் இல்லை, சாப்பாடுகள் இல்லை. அந்த புள்ள வயிற்றுல வந்தது பின்னாலே ஓமிட், சக்தி, கஷ்டம், சிரமம், கோபம் வரும், வீட்டு வேலை செய்யணும், பிள்ளையை ஆகிக்கொள்ளணும். பிள்ளையுடைய அன்பு அங்கிருந்து ஆரம்பமாகியாச்சு. புள்ள துடிக்கலையா, உமக்கு தூக்கம் இல்லை. புள்ள ஏதாவது நடந்துட்டா உமக்கு தூக்கம் இல்லை. புள்ள பிறந்தது பின்னால, பிள்ளைக்கு பின்னால பிள்ளையோட 2 வருஷம் அந்த வயிற்று இருந்ததும் பால் கொடுத்ததும் 30 மாதங்கள் அவங்க வளர்த்தது பிள்ளை. அந்த எங்களையா உம்மா அப்பா பார்த்தது நாங்க வளரணுன்றதற்காக வேண்டி, புத்திசாலியாகன்றதற்காக வேண்டி, நாட்டை நிம்மதி இருக்கணுன்றதற்காக வேண்டி படிக்க வச்சு ஆளாக்கி எல்லாம் செய்யுது. நாங்க இந்த உம்மா அப்பா பார்க்கறது அப்புறம் போக மாட்டாங்களா, போக மாட்டாங்களா. 80 வயசு ஆகியாச்சு, 20 வயசு ஆகியாச்சு, இன்னும் அப்படியே கட்டில் வைக்கிறாங்களே. நாங்க சின்ன பிள்ளைல கட்டில் வைக்க போக யார் எங்களையா பார்த்த பேசேலா, எங்களுக்கு பேசேலா, 1-2 வந்து சுத்தம் பண்ணி கொலையலா, குளிக்கலா. எங்களுக்கு அந்த 2 வருஷம் 3 வருஷம் உம்மா அடையாட மாத்தி அது செஞ்சு இது செஞ்சு நல்ல பவுடர் போட்டு நல்ல கிரீம் பூசி அது மட்டும் உடுப்பு உடுத்து மனம் பூசி அதுக்கு பின்னால வந்து அழகான முறையில ஒரு நாளைக்கு 3 முறை 4 முறை 5 முறை சூப்பை இருந்தாலும் நாங்க செல்வமும் இல்லை. அவங்களோட உடுப்புல பெஞ்சுட்டு ஊட்டே பெஞ்சிருந்தது ஊட்டே அந்த 2 வருஷம் பட்டபாடு இன்னைக்கு எங்களுக்கு உமாவை தொழிலாளர்களோட பார்க்கலாமே நேரம் குறிக்கலாமே இருக்குது. உலகத்துல மூதேவிகளை பார்க்கணுமா, மூதேவிகளை பார்க்கணுமா, உம்மா வாப்பட பதுவாக பார்த்தால பாருங்க. உம்மா பார்க்காதவன், உண்மைக்கு சின்ன செய்யாதவர்களை நீங்க பாருங்க. மூதேவி பாக்கியமற்றவர்கள். மிம்பர்ல நபி அவங்க ஏறுறாங்க. ரமலானுடைய காலங்கள் அதிகமாக இந்த ஹதீஸை நாங்க சொல்றேன். நபி அவங்க ஏறும் பொழுது ஆமீன் 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 ஆமீன். சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரும் சொல்லலாம் இன்றைக்கு வளமையில பார்க்காத ஒரு விஷயத்தோட பார்த்தோம், என்ன விஷயம்? ஆமீன் ஆமீன் சொன்னீங்களே. ஓ, நான் மிம்பர் ஏறும் பொழுது ஜிப்ரீல் வந்தான். அவன் சில துவாக்களை கேட்டாங்க, 3 துவாக்கள். அதுல ஒரு துவா தான், யாருக்காவது உம்மா வாப்பா இருந்து வயோதி படத்தை அடைந்து அந்த உம்மா வாப்பாக்கு சிறுமன் செஞ்சு பணிவிட செஞ்சு சுவர்க்கத்துக்கு போகலையோ நாட்டமாகட்டும் நபியோங்க ஆமீன். இன்னைக்கு உம்மா வாப்பா ஃபுட்பால் அடிக்கிற மாதிரி 1 மாசம் 1 மாசம் நீங்க டாக்டர் நீங்க அடுத்த நீங்க பாக்குறீங்களா? ஏன் பாக்கிறவங்களுக்கு நுரளி போகணும், நாங்க போகணும், இங்க போகணும், கொஞ்சம் விட்டு போகலாம் இருக்குது. உண்மை உழத்த மாதிரி நாங்க சின்ன வயசு உழத்த போகல உண்மைங்க இருந்தாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டுருவோம். உங்கள 2 வாப்பம் உம்மா வாப்பம் அல்ல 2 பேர்ல ஒரு ஆள் வயோதிபத்தை அடைந்தா பலாத்த கொள்ளமா அடிக்கடி பேசுவாங்க. மகன் எங்க வாப்பா காணல, திரும்ப அப்படி பேசுவாங்க, உமா பாப்பா காணல. இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். அழகான முறையில பேசணும். நீங்க மீட்டில் இருப்பீங்க, வியாபாரத்தில் இருப்பீங்க, கணக்கு பார்த்து கொண்டு இருப்பீங்க, உம்மோட கோல் வரும். துப்பாக்கியசாலி உம்மோட கோல் வந்த சந்தோஷமா என்ன பண்ணணும்? என்னமா செய்தி, என்னமா செய்தி, உம்மோட கோல் போகல. ஆக கெட்டவர்கள் இவனாலதான் பூமி நாசமாக உம்மா வாப்பா அல்லாஹ் கடுத்தது. உம்மா வாப்பா மதிக்கணும்.
நபி அவங்க சொன்னாங்க அல்லாஹ்வுடைய பொருத்தம் பாப்பட பொருத்தத்துல, சக்துர் ரப் ஃபீ சக்துல் வாலித் அல்லாஹ்வுடைய கோபம் பாப்பட கோபத்துல. உம்மக்கு சாப்பாடு தீர்க்கிறோம். எந்த அளவுக்கு உலமாக்கள் எழுதுறாங்கண்டா, உம்மட காலம் மூன்று வரைக்கும், உம்மட காலம் மூன்று கொள்ளும், உம்மட கையை மூன்று கொள்ளும், உம்மட நெத்தியை மூன்று கொள்ளும். இப்ப அப்படியெல்லாம் சொல்லி வழங்கல. 10 கோடி டாலர், 10 கோடி டாலர் ஒரு ஆள் தாராங்க. 5 பிள்ளையே நிக்கிறேன். அவங்கள 10 கோடி டாலர் கொண்டு வந்திருக்கிறேன். யாருக்கு வேணும்? நாங்க சொல்ல டாக்டர் கொடுங்க, கம்மி கொடுங்க. 10 கோடி டாலர் வந்திருக்கிற அவங்களோட குடும்பத்துக்கு நான் தாரேன் அப்படின்னு சொன்னேன்னு 2 நாளை போடும் தனித்தனியா போயிட்டு அவருக்கு நெருக்கமாக நாங்களெல்லாம் முடிச்சு எனக்கு அவ்வளவு வேலையை இருக்கிறேன். 10 கோடி டாலர் இல்ல, உம்மா வாப்பா உலகம் அதில் அனைத்து வஸ்துக்களோட சிறந்த சொத்து. இதை நீங்க தாத்த கொடுத்து கொடுக்கறதில்ல, மனைவிக்காக உமா இருக்கிறல்ல, பிள்ளைகளுக்கு உமா இருக்கிறல்ல. உங்களோட சின்ன ஒரு நூறலியாவ சஃபரா வந்து உங்களுக்கு விடையெல்லாம் வைக்குது உமா வாப்பாக்காக வேண்டி. உமா வாப்பாக்கான கடையை மூடையெல்லாம் வைக்குது. உமா மருந்து குடி போறது நேரம் ஒதுக்கலாம் வைக்குது. உமா ஒதுக்குவா, உமாவை சந்தோஷமாயிருக்கும், உமாவோட துவா கிடைக்கும். உமக்கு நீங்க சிறுமை செய்யணும், உமக்கு தங்கச்சி சிறுமை செய்யணும், உமக்கு நாங்க சிறுமை செய்யணும். தங்கச்சி அவ்வளவு வேலை செய்வா, எங்கடும் செய்யணும், எங்கடும் செய்யணும், உண்மை என்றும் செய்யணும், உண்மைதான் பார்க்கணும். இன்றைக்கு உமாக்கு விருப்பமான சாப்பாடு தெரியா, பாப்பாக்கு விருப்பமான சாப்பாடு தெரியா. பாப்பாக்கு என்ன செஞ்சு கொடுக்கலாம்? வீட்டுக்கு பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குறோம், மனைவி வாங்கி கொடுக்குறோம். உமா பாப்பாக்கு எல்லாம் நாங்க வீட்டுல எல்லாம் எல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். உமா இல்ல, உமா தாத்தா பார்த்து விடுவாங்க, உமா தங்கச்சி பார்த்துக்கணும். உமாவோட பொறுப்பு, உமாவோட பொறுப்பு. எந்த வீட்டுல இருந்தா நீங்க போகணும், வரணும், உமா பார்க்கணும். நீங்க சின்னத்துல அழுதா உமா அழுதாங்க, நீங்க சிரிச்சா உமா சிரிச்சாங்க, நீங்க கவலையா இருந்தா உமா உமா கவலைப்படுவாங்க. இன்றைக்கு உம்மோட கவலையில உங்களுக்கு பங்கெடுக்கலாம் இருக்குது, பாப்பட கவலையில பங்கெடுக்கலாம் இருக்குது. பாப்பா பேசுறது அலட்சி மாதிரி விளங்குது. பாப்பட பேச்சு அலட்சியாக ஒரு வெறுப்பாக விளங்குறவன் கெட்டவன், கெட்டவன், கெட்டவன். ஒருபட விஷயத்தில் சகோதரர்களே, ஒழுங்கான முறையில உலமாக்கத்தை படிக்கணும். உம்மா அப்பாக்கு என்ன செய்யணும்? மனைவி 2வது, மனைவி 2வது, மனைவி 2வது, மனைவி 2வது தான், மனைவி 2வது தான். உங்களுக்கு விருப்பம் தலாக் இன்னொரு மனைவியை கொண்டு வரணும், உம்மா கொண்டு வரணும். உங்களுக்கு உம்மா ஒன்றுதான், பாப்பா ஒன்றுதான். மனைவி ஒரு 10,000 கொண்டு வரணும், தலாக்க முடிக்கணும். மனைவிக்கா உம்மா உடவானது. ஒரு நாளும் நல்லவராக மாட்டீங்க. நீங்க மட்டுமில்ல, உங்களோட பரம்பரை கெட்டு போகும். உங்களோட புள்ள, புள்ளிட புள்ள, புள்ளிட புள்ள, புள்ளிட புள்ள. கவுன்சில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை சொல்றார். ஹஜ்ரத் அலைஹிஸ்ஸலாம் வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் சஃபர் செய்ய போக 3 விஷயம் நினைச்சு. ஒரு கப்பல் உடைச்சாங்க, ஒரு புள்ளிய கொண்டாங்க, இன்னொரு சாப்பை ஒண்ணு நேராக்கி விட்டாங்க. அந்த ஊர்ல சாப்பாடு கேட்டு கேட்டு இயலாம ஊரில் வெளியில போற வேணும், சாப்பாடு அந்த 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 சாப்பையை நேராக்கி விட்டாங்க. நேரையாக்கி விட்டா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நேரையாக்குறதுக்கு அந்த நிமிஷத்துக்கான கூலி கட்டிக்கலாமே, ஏதாவது சாப்பாடு சாப்பிடலாமே அப்படின்னு நீண்ட வரலாறு. அந்த தாப்பைய நேரையாக்கின அந்த சீராக்கின நோக்கத்தை ஹஜ்ரத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அந்த வகானத்தை சொல்லுமா, அந்த தாப்பைக்கு கீழால ஒரு 2 பேருக்குரிய ஒரு பொக்கிஷம் ஒன்று, புதையல் ஒன்று இருக்குது. அந்த புதையல் அந்த பிள்ளைகளுக்கு பேசி சேரணும். தாப்பு விழுந்தா பேசி சேராது, தாப்பையை நேராக்கி நம்ம பேசி சேரும். அந்த 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 கந்த அந்த 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 பொக்கிஷத்தை பற்றி தஃசீர்ல வருகிறது. அந்த பிள்ளைகளுடைய உம்மா அப்பா புதைச்சதல்ல,
அந்த பிள்ளைகளுடைய 7வது பரம்பரைக்கு முன்னால் உள்ள உம்மா வாப்பா அப்பா மறைச்சி வச்சது பேரனை பேசி சேர்றது. நல்ல உம்மா வாப்பட நல்ல விஷயங்கள் 7 பரம்பரைக்கு போகும் என்றது இங்கிருந்து சொல்றேன். இந்த ஹரித வச்சுட்டாங்க, இந்த வரலாறு விஷயம். நீங்க நினைக்கிறீங்களா நீங்க உம்மா சொல்லிச்சா உள்ள சேர்ந்து நடப்பாண்டே 7வது பரம்பரையில் உள்ளவனும் உங்களுக்கு அந்த பாவம் கிடைக்கும். அதனால உம்மா போல சந்தோஷமாக வச்சு கொள்ளும்போது சேர்ந்து கொள்ளும்போது அவனோட அன்பாக இருந்தோம். அல்லாஹ் தாலா ஒன்று செய்வானாங்க. 1 மணிக்கு ஒருவரும் முழுவதும் செஞ்சாங்க. அதனால இந்த அதில் செய்கிறாரு. அதிலத்தை தேங்க புரியுற மாதிரி புரிங்க. சும்மா முசல்லாக்கு மட்டும் வச்சு கொள்ளவானும். சும்மாக்கு என்ன செய்யணும், பாப்பாக்கு என்ன செய்யணும், தாத்தாக்கு என்ன செய்யணும், தங்கச்சிக்கு என்ன செய்யணும், சும்மா வந்து ஏதாவது ஹதீஸை படிச்சுட்டு போவோம். அல்லாஹ் தாலா கபூல் செய்வானா. வா